நள தமயந்தி 23ஆம் பகுதி. வேடன் இப்படி கூறினானோ இல்லையோ, அட தெய்வமே, இப்படி ஒரு சொல் என் காதில் விழுந்ததை விட அந்த பாம்பின் பசிக்கே என்னை இரையாக்கி இருக்கலாமே. இவனிடமிருந்து எப்படி தப்பிப்பது என யோசித்தவள் சற்றும் தாமதிக்காமல் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தாள். மனிதனை சூழ்நிலைகள்தான் மாற்றுகின்றன. பஞ்சனையில் படுத்தவள், தோழிகள் மலர் தூவ கால் நோகாமல் நடந்து பழகியவள் ஒரு கட்டத்தில் கணவனின் தவறால் காடு மேடெல்லாம் கால் நோக நடக்கவே சிரமப்பட்டவள் இப்போது ஓடுகிறாள். புதர்களையும் காட்டு செடி கொடிகளையும் தாண்டி கற்பை பாதுகாக்க உயிரையும் பொருட்படுத்தாத நம் தெய்வ பெண்கள் இன்றைக்கும் நம் தேசத்து பெண்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறார்கள். வேடனுக்கோ அந்த காடு அவன் வீடு போல் பழக்கப்பட்ட அந்த இடத்தில் அவனுக்கு ஓடுவது என்பது கஷ்டமா என்ன? வேட்டையாடும் போது வேகமாக ஓடும் சிறுத்தையை கூட விடாமல் விரட்டுபவனாயிற்றே. அவன் மான்குட்டி போல் ஓடி அவள் பின்னால் வந்து எட்டி பிடிக்க முயன்றான். தன்னால் இனி தப்பிக்க இயலாது என்ற நிலையில் தமயந்தியும் நின்று விட்டாள். அந்த பூ இப்போது புயலாகிவிட்டது. கண்களில் அனல் பறந்தது. வேடனே அவள் தோற்றம் கண்டு திகைத்து நின்று விட்டான். அந்த கற்பு கனலே வேடனை எரித்து விட்டது. அவன் பஸ்பமாகிவிட்டான். வேடனிடமிருந்து அவள் தப்ப காரணம் என்ன தெரியுமா? தன் கணவர் தன்னை கைவிட்டு போனதால் தானே இந்த நிலை ஏற்பட்டது என்ற எண்ணம் அவள் மனதிற்குள் இருந்தாலும் அந்த நிலையிலும் கூட அவள் தன் கணவனை திட்டவில்லை. இதெல்லாம் தனது தலைவிதி என்றே நினைத்தாள். நன்மை நடக்கும்போது கணவரை பாராட்டுவதும், கஷ்டம் வந்ததும் அதற்கு அவரையே பொறுப்பாக்கி திட்டுவதும் இக்காலத்து நடைமுறை. ஆனால் அக்கால பெண்கள் அவ்வாறு இல்லை. எந்த சூழலிலும் கணவனை தெய்வமாகவே மதித்தனர். அதனால்தான் மாதம் மும்மாறி மழை பொழிந்தது. தங்களுக்கு துன்பம் செய்தவனை கற்பு கனலால் எரிக்கும் அளவு பெண்கள் சக்தி பெற்றிருந்தனர். என்னதான் சனி தேவரின் கொடிய காலத்தை அனுபவித்தாலும் கூட தமயந்தி தன் கற்பிற்கு வந்த சோதனையிலிருந்து தப்பித்தாள் என்றால் அவள் அனுஷ்டித்த பதிவிரதா தர்மம்தான் அவளை காத்தது. இந்த சமயத்தில் வணிகன் ஒருவன் அவ்வழியாக வந்தான். அவன் அவளை பற்றி விசாரித்தான். அவள் அழுவதற்கான காரணத்தை கேட்டான். நான் முன் செய்த பாவத்தின் காரணமாக காட்டிற்கு வந்தேன். என் கணவரை பிரிந்தேன். அவரை தேடி அலைகின்றேன் என்றாள். அந்த வணிகன் நல்ல ஒழுக்கமுடையவன், பிறர் துன்பம் கண்டு இறங்குபவன். பெண்ணே, இந்த காட்டில் இனியும் இருக்காதே. இங்கிருந்து சில கல் தூரம் நடந்தால் சேதி நாடு வரும். அங்கே சென்றால் உன் பிழைப்பிற்கு வழி கிடைக்கும். உன் துன்பம் தீரும் என்றான். மனிதர்களில் நல்லவர்களும் இருக்கிறார்கள் என்று அவனுக்கு நன்றி கூறிய தமயந்தி வேகமாக நடந்து சேதி நாட்டை அடைந்தாள். கிழிந்த புடவையுடன் தங்கள் நாட்டிற்கு வந்த புது பெண்ணை கண்ட சில பெண்கள் தங்கள் நாட்டு அரசியிடம் ஓடிச் சென்று தாங்கள் கண்ட பெண்ணை பற்றி கூறினர். அவளை அழைத்து வரும்படி அரசி உத்தரவிடவே தோழிகள் தமயந்தியிடம் சென்று தங்கள் நாட்டு அரசி அவளை அழைத்து வரச் சொன்னதாக கூறினர். தமயந்தியும் அவர்களுடன் சென்றாள். அரசியின் பாதங்களில் விழுந்த அவள் விதிவசத்தால் தன் கணவரை பிரிந்த கதையை கூறி அழுதாள். அவள் மீது இறக்கப்பட்ட அரசி அவளது கணவரை தேடி பிடித்து தருவதாகவும் அதுவரை பாதுகாப்பாக தன்னுடனேயே தங்கும்படியும் அடைக்கலம் அளித்தாள். ஒரு வாராக தமயந்தி பட்ட கஷ்டத்திற்கு தற்காலிக தீர்வு கிடைத்தது. இதனிடையே நள தமயந்தியால் அந்தணருடன் அனுப்பப்பட்ட அவர்களது பிள்ளைகள் விதர்ப்ப நாட்டை அடைந்தனர். தங்கள் தாத்தா வீமனை கண்ட பிள்ளைகள் அரண்மனையில் நடந்த சம்பவங்களை விளக்கமாக எடுத்து கூறினார்கள். வீமன் அந்த அந்தணரிடம், அந்தணரே, நீர் வேகமாக இங்கிருந்து புறப்படும். நளனும் தமயந்தியும் எங்கிருந்தாலும் கண்டுபிடித்து அரண்மனைக்கு அழைத்து வாரும் என உத்தரவிட்டார். அந்தணர் மட்டுமின்றி பல தூதுவர்களை நாலா திசைகளுக்கும் அனுப்பி நள தமயந்தியை கண்டுபிடிக்க அனுப்பி வைத்தார் அரசர் வீமன். அரசனின் கட்டளையை ஏற்ற அந்தணர் 7 குதிரை பூட்டிய தேரில் நள தமயந்தியை தேடிச் சென்றார்.
பல நாடுகளில் தேடித் திரிந்த அவர் அழகு பொங்கும் தேசமான சேதி நாட்டை அடைந்தார். சேதி நாட்டு அரண்மனைக்கு சென்ற அந்தணர் அந்நாட்டு அரசியுடன் இருந்த பெண்ணை பார்த்தார். அவள் தமயந்தி என்பது அவருக்கு தெளிவாக தெரிந்துவிட்டது. அவள் முன் பணிந்து நின்ற அவர், அம்மா, தங்களை தங்கள் தந்தையார் அழைத்து வர கூறி உத்தரவிட்டார் என்றார். தமயந்தி அவரது பாதங்களில் விழுந்தாள். தமயந்தி வடித்த கண்ணீர் அவரது பாதங்களை நனைத்தது. அவளது துயரம் தாங்காத அந்த மறையவரும் கண்ணீர் வடித்தார். இந்த சோகமான காட்சி கண்டு சுற்றி நின்றோர் முகம்பாடி நின்றனர். இந்த பெண் மீது இந்த அந்தணர் எந்த அளவு பாசம் வைத்துள்ளார் என தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். அப்போதுதான் சேதி நாட்டு அரசிக்கு அதிசயிக்கத்தக்க செய்தி ஒன்று கிடைத்தது. 23ஆம் பகுதி நிறைவடைந்தது.